வணக்கம். ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி ரெண்டும் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியுடைய டாபிக். அதுதான் தனுசு ராசிக்கு குரு பயிற்சி நல்லா இருக்கா, ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப 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 நல்லா இருக்கு. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரம் ஆரம்பமாகி விட்டது. பெஸ்ட் பீரியட் உங்க லைஃப்ல இப்போ. ஏன்னா எல்லா கிரகங்களும் நல்லா இருக்கு. 7ல் குரு வந்து அமர்ந்து ராசியை பார்க்கும். 3ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை. சனியுடைய சஞ்சாரத்தில் 3 இடத்துல தான் நல்லது பண்ணுவான். 12 வீட்டில் 3 வீடு தான் சொல்லுவாங்க நல்ல பண்ணுற இடம் அப்படின்னு. சனி எங்கெல்லாம் நல்லது பண்ணணும்னா 3, 6, 11. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 இடத்துல தான் சனி நல்லது பண்ணும். 12 இடத்துல வரும்போது 3 இடத்துல தான் நல்லது பண்ணும். பாக்கி 9 இடத்துல பெருசாக பண்ணாது. அது நல்ல பண்ணுற இடங்கள்ல என்னெல்லாம்னு பார்த்தா முதல்ல 3ஆம் இடம் இப்போ 3ல் இருக்குது. 3ல் சனி ராகு. இது ஒரு பெரிய யோகம். பெரிய வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும். 3ஆம் இடத்திலே சனி, 6ஆம் இடத்திலே சனி இருக்கும் பொழுது 3லோ 6லோ சனி இருந்தால் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். மிகப்பெரிய நன்மை. சாதாரணமாலாம் சொல்ல முடியாது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு, அந்த மாதிரி இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி 7 குருவும் ரொம்ப ஒஸ்தியான ஒரு விஷயம். 7ல் குரு, 7ல் உள்ள குரு ராசியை பார்க்கும், 11ஆம் இடத்தை பார்க்கும், 3ஆம் இடத்தை பார்க்கும். ராசியை குரு பார்க்கிறதே அதுவே போருமே. இதில் வேற ராசி அதிபதியே குரு தான். யாருக்கு? தனுசுக்கு. தனுசுக்கு ராசி அதிபதி குரு. ராசிக்கு 7லே அமர்ந்து ராசியை பார்க்க போகிறது. நடுவில் 2 மாதம் அதிசார கதியிலே கடகத்திற்கு வந்து உச்சம் பெற போகிறது ராசி அதிபதி. 1 வருஷம் கண்டினியூஸாக ஒரே இடத்துல இல்லை குரு. நடுவில் அப்படி ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டு முன்னோக்கி செல்கிறது. முன்னோக்கி சென்று 2 மாதங்கள் கழித்து மீண்டும் பின்னால் வந்துடும். முன்னோக்கி செல்லும் 2 மாதங்கள் கழித்து மீண்டும் பின்னோக்கி வந்துவிடும். அப்போ 1 வருஷத்தில் 2 மாதம் வந்து அதிசார கதியில் போயிடுது. போக மிச்சம் 10 மாதம்தான் இருக்கு. இந்த 10 மாதமும் ராசியை குரு பார்த்து கொண்டு இருக்கும். குரு ராசியை பார்ப்பதால், ராசி அதிபதியாகவே குரு இருப்பதாலும், ராசியை அது பார்ப்பதாலும் இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்கு மிக மிக சிறப்பான ஒரு பயிற்சி. என்னெல்லாம் நல்லது நடக்கும்னா பெரிய பதவி கிடைக்கும். நீங்கள் சார்ந்திருக்கும் நிறுவனத்திற்கு தலைவராவீர்கள். நீங்கள் சார்ந்திருக்கும் இயக்கம் அல்லது நீங்கள் சார்ந்திருக்கும் நிறுவனம், நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் ஏதோ ஒரு கீ ரோல் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறீங்கன்னா யூ வில் பிகம் தி டாப் மோஸ்ட் பர்சன். யூ வில் பிகம் தி சேர்மன் ஆர் எம்டி ஆர் விபி ஆர் சிஇஓ ஆர் சிஎஃப்ஓ. அந்த மாதிரி ஒரு பெரிய பதவி உங்கள் நிறுவனத்திலே உங்களுக்கு கொடுப்பார்கள். அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கட்சியில் வந்து தலைவர் பதவி கிடைக்கும். கட்சி தலைவராக நீங்கள் பொறுப்பேற்கலாம். கிராம சபை லெவலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த கிராம சபையிலே தலைவர் பதவி கிடைக்கும். நாட்டாம சொம்பெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். நாட்டாம சொம்பு எங்கே அந்த மாதிரி வந்து நாட்டாமை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலிலே உங்களுக்கு ஒரு தனி சிறப்பு இடம் வழங்கப்படும். குறிப்பாக தலைமை பொறுப்பு வகிக்கின்ற ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தலைமை பொறுப்பு வகிப்பீர்கள். எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் அந்த தொழிலுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு இல்லையா, அந்த சங்கத்தில் உங்களுக்கு ஒரு பதவி கொடுப்பாங்க. எல்லா தொழிலுக்கும் ஒரு சங்கம் இருக்கும். அந்த தொழிலுடைய சங்கத்தில் நீங்கள் வந்து முக்கிய பொறுப்பாக இருப்பீர்கள். உங்களுக்கு முக்கிய பதவிகளை கொடுப்பார்கள். அதை நீங்கள் சிறப்பாக செய்து அதன் மூலமாக புகழடைவீர்கள். அதன் மூலமாக உங்கள் வியாபாரமும் பெருகும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 7 குரு புதனுடைய வீட்டுக்கு வருது. என்ன பண்ணும்? வெளிநாட்டு வியாபாரத்தை மிக பெரிய அளவிலே பெருக செய்யும். வெளிநாட்டிலே போய் வியாபாரம் செய்வது, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது, வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பணம் வருவது. நீங்கள் வெளிநாட்டுக்கே போக வேண்டாம், அங்கேருந்து பணம் வரும். டாலர்ஸ் அண்ட் பவுண்ட்ஸில் உங்களுக்கு பணம் வரும். பேமெண்ட் எல்லாம் யூரோ, டாலர், பவுண்ட் அப்படி தான் வரும். வெளிநாட்டு கரன்சி இங்கே வரும். அதை நீங்கள் அப்புறமா நம்ம இந்தியன் கரன்சிக்கு அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். யூ வில் கெட் பேமெண்ட் இன் ஃபாரின் கரன்சி. ஃபாரின் கரன்சி பூந்து விளையாடும் கையில், கச்சகமாக இருக்கும். வெளிநாட்டு வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஏற்றுமதி செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய ஏற்றுமதி துறையிலே மிகப்பெரிய நிலைக்கு நீங்கள் உயர்வீர்கள். இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் செய்யக்கூடிய வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிக வருமானம் வரும். வியாபார வளர்ச்சி மிக பெரியதாக இருக்கும். பெரிய வளர்ச்சி.
பொட்டி கடை மாதிரி சின்னதாக ஆஃபீஸ் வச்சுருந்தவங்களாம் இப்போ 9 மாடி கட்டடம் கட்டிடுவான். கீழே ஃபுல்லாக கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாம் பார்க்கிங், ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஆஃபீஸ் ஆரம்பித்து 8 மாடிக்கு ஆஃபீஸ். அவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி உங்களுடைய தொழிலிலே ஏற்படும். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடைபெறும். நிறைய பேர் தனுசில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் லேட் ஆகிட்டே இருக்கு. எங்கிட்ட நிறைய வர்றதெல்லாம் பார்த்தா தனுசு மேரேஜ் டிலேடு, எப்போ சார் நடக்கும், 7.5 சனின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் எப்போ முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா இன்னும் எனக்கு நல்ல நேரமே வரலையே, இன்னும் 7.5 சனியா, லைஃப் லாங் 7.5 சனியா நடக்குது அப்படின்னு எல்லாம் புலம்புறாங்க பாவம். இப்போ பாருங்க, 7 குரு வந்தோடனே கல்யாணம் முடிஞ்சிடும், டக்குன்னு முடியும். மே 11 குரு பயிற்சி, அதுலேருந்து 3 மாதத்துக்குள்ளே உங்கள் கல்யாணம் முடிவாயிடும். ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 11க்குள்ளே டேட் கன்ஃபார்ம் ஆகிடும். திருமணத்திற்கான தேதி முடிவு செய்யப்படும். யாரை திருமணம் செய்து கொள்ள போகிறீர்கள் அப்படிங்கிறது முடிவாகும். அது உங்களுக்கு பிடித்த இடமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச வரந்தான், பிடிச்ச லைஃப் பார்ட்னர் அமைய போகிறாங்க. நீங்கள் திருமணத்தை இப்பொழுது நிச்சயதார்த்தம் செய்யக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. பல வருடங்களாக ஏதேதோ காரணங்களினால் திருமணம் தாமதமாகி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் முடிந்துவிடும். நல்ல செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருந்தால் இப்பொழுது குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது தனுசு ராசிக்கு கிடைக்கும். புதிதாக வண்டி வாகனம், ஃபேன்சி நம்பர்லாம் போட்டு பல கார் வாங்குவீங்க. 2777, 3777, 1111, 3333, 6969, இந்த மாதிரியெல்லாம் ஃபேன்சி நம்பர்லாம் வச்சு கார்லாம் வாங்கி அதை பலன்னு இறங்குவீங்க பந்தாவா. வாகன யோகம் சிறப்பாக இருக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படுகிறது. வியாபார வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் ஆகியவை மிகச்சிறப்பாக இருக்கும். 2 குடைவனை குரு பார்த்து கொண்டிருப்பதால் தனஸ்தானம் வலுப்பெறுகிறது. 1 வருஷத்துக்கு அப்படியே இருக்குது. அடுத்த 1 வருடத்திற்கு சனியை குரு பார்க்கிறது. சனி வலுவாக இருந்தால் உங்களுக்கு பணம் வரும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடம் சனியின் வீடு. அதனால் சனி நல்லா இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு பணம் நிறைய வரும். இப்பொழுது அந்த நேரம் வந்திருக்கிறது. எனவே பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி, பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். ஒரு பெரிய இடம் வாங்கி போடுவீங்க. அதில் நடுவில் ஒரு பெரிய மரம் இருக்கும். ஆலமரம் அல்லது அரச மரம் அல்லது பெரிய வேப்ப மரம் இருக்கும். அந்த இடத்துல சுத்தீவிர லேண்டு இடம், இந்த மரத்தடியில் அழகான ஒரு வீடு, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அமைப்பு இப்பொழுது ஏற்படுகிறது. ஒரு பெரிய மரம், 2 மரம் இருக்கும், அதுக்கு நடுவில் வீடு கட்டுவீங்க. அந்த மாதிரி ஒரு இடம் அமையும். அதெல்லாம் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன், அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள். 2 பெரிய மரம், பெரிய ப்ராப்பர்ட்டி, லேண்ட் ஏரியா, வாஸ்ட் ஏரியா ஆஃப் லேண்டு, அதில் 2 பெரிய மரங்கள், அந்த மரங்களுக்கு நடுவில் ஒரு அழகான வீடு, அதுதான் உங்கள் வீடு. அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி அமையும். ப்ராப்பர்ட்டினா அப்படி அமையும். எனவே மிக 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 அற்புதமான நல்ல நேரம். இந்த 2 பயிற்சியுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. ராகுகேது பயிற்சி நல்லா இருக்குது, குரு பயிற்சி நல்லா இருக்குது. தனுசுக்கு யோகம், அதிர்ஷ்டம் மிகப்பெரியதாக இருக்கிறது, மிகப்பெரிய அதிர்ஷ்டம். தனுசு ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் திருவேற்காடு. திருவேற்காடு அப்படின்னா எல்லாருக்கும் கருமாரியம்மன் கோயில் தெரியும். தேவி கருமாரியம்மன் பழமையான கோயில் அங்கே இருக்கிறது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கோவில் தான். அது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நானும் கருமாரியம்மனுடைய ஒரு டிவோட்டி நான். ஆனால் அந்த அம்மன் கோவிலிருந்து இன்னும் சற்று தூரம் உள்ளே சென்றால் ஒரு மிக மிக பழமையான சிவன் கோவில் இருக்கிறது. அதுதான் பரிகாரத்துக்கு முக்கியமான ஸ்தலம். கருமாரியம்மன் கோயிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அல்லது 2.5 கிலோமீட்டர் உள்ளே போகணும். போனால் பழைய திருவேற்காடு வில்லேஜ், அதுதான் கிராமம், அதுதான் முதல்ல. அங்கே வேதபுரீஸ்வரர் பாலாம்பிகை சமேதராக சிவன் அங்கே எழுந்தள்ளிருக்கிறார். ரொம்ப சிறப்பான சிவன் கோயில். அதில் நவகிரகமே ஒரு மாதிரி பத்ம பீடத்தில் பண்ணியிருப்பாங்க. பத்ம பீடம் அப்படின்னா தாமரை மலர் போன்ற ஒரு அமைப்பிலே நவகிரகம் இருக்கும். பராசர முனிவர் வழிபட்டதாக தலபுராணம் சொல்கிறது. பராசரர் ஜோதிடத்துக்கெல்லாம் அத்தாரிட்டி அவர், பராசர முனிவர். திருஞான சம்பந்தர் பதிகம் பாடியிருக்கிறார். தேவாரம் பாடப்பட்ட 276 திருமுறை தலங்களில் அதுவும் வருது. தொண்டை நாட்டு தலங்களிலே திருவேற்காடு வருகிறது. அப்படின்னா எவ்வளவு பழமை வாய்ந்ததாக இருக்கும், எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். நம்மளாம் போயிட்டு நேராக கருமாரியம்மனை பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துடுறோமே. உள்ளே போய் இனிமேல் சிவனையும் தரிசனம் பண்ணணும். ஞாபகம் வச்சுங்க, திருவேற்காடு போகிறவங்க வெறும் கருமாரியம்மனை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகிடாதீங்க. உள்ளே போய் சிவனையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அங்கேருந்து 2 கிலோமீட்டர் உள்ளே போகணும், அப்போ தான் சிவன் கோயில் வரும்.
திருவேற்காடு சிவன் கோவில் இன்னொரு தகவல் சொல்லப்படுகிறது. அசுரர்களை எல்லாம் வதம் பண்ணிட்டு முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் பண்ணிட்டு ஓய்வெடுவதற்காக இங்கே வந்து ஓய்வெடுத்தாராம். அவர் ஓய்வெடுப்பதற்காக தேர்ந்தெடுத்த இடம் திருவேற்காடு. அருணகிரிநாதர் இங்கே வந்து திருப்புகழ் பாடல் பாடியிருக்கிறார். இங்கே இருக்கிற முருகன் சன்னதிக்கு, திருவேற்காட்டில் இருக்கிற முருகன் சன்னதிக்கு அருணகிரிநாதர் வந்து திருப்புகழ் பாடியிருக்கிறார். நிறைய பெருமைகள் இருக்குது கோயிலுக்கு. நவகிரகங்கள் அங்கே சிறப்பு வாய்ந்தவை. பரசுராமர் வந்து வழிபட்டு இருக்கிறார். பரசுராமர் வழிபட்டதால் தான் கருமாரியம்மன் வந்தார். அந்த அம்மா தான் இவங்க கூட வந்தது. பரசுராமருடைய சரித்திரத்தை பார்க்கும்போது அதில் கருமாரியம்மன் கனெக்ஷன் வரும். ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோவிலை வழிபட செல்பவர்கள் அந்த அம்பிகையை வழிபட்டு விட்டு அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் உள்ளே சென்றால் திருவேற்காடு கிராமம் வரும். அந்த கிராமத்திலே 1500 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட மிக பழமையான சிவன் கோவில் ஒன்று இருக்கிறது. அந்த சிவன் கோவில் தேவார பாடப்பட்ட திருமுறை தலம், தொண்டை நாட்டு திருமுறை தலங்களிலே திருவேற்காடு வருகிறது. அந்த கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. அந்த கோவில் தான் இப்போ தனுசு ராசிக்காரர்கள் இந்த பயிற்சிக்காக போக வேண்டிய கோயில் எதுன்னா திருவேற்காடு. திருவேற்காடு கோயில் இப்போ நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு நாள் போயிருந்தேன், ரொம்ப சுத்தமாக இருக்குது. என்ன சார் இவ்வளோ க்ளீனாக இருக்கே, பரவாயில்லையே, ஆச்சரியமாக இருக்கே, இவ்வளோ பேர் வர இடத்த எப்படி இவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கீங்க அப்படின்னு இங்கே கேட்டேன். இல்லை சார், எங்கள் சேர்மனாலாம் ரொம்ப செக் பண்ணுவார் சார். ஆலய நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய அறங்காவலர் குழு தலைவர் இதிலெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட பார்ப்பார். அவர்கிட்ட எல்லாருமே பயந்துட்டு வேலை செய்வாங்க. அன்பாக தான் பேசுவார், ஆனால் ரொம்ப கண்டிப்பானவர். அதனால் நாங்கள் அதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறோன்னா அங்கே இருக்கிற ஒரு வேலை செய்கிறவர் சொன்னார். எப்படியோ கோவில் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா கரெக்டாக அந்த வேலையில் பூஜைகள்லாம் கரெக்டாக நடக்குது. சுத்தமாக வைத்திருக்கிறார்கள் சுற்றுப்புறத்தை. அந்த திருவேற்காடு கருமாரியம்மனையும் வழிபட்டு விட்டு அங்கிருந்து உள்ளே 2 கிலோமீட்டர் சென்று பாடல் பெற்ற சிவஸ்தலமான வேதபுரீஸ்வரர் ஆலயத்திற்கும் சென்று விட்டு வாருங்கள். அங்கே வேல மரங்கள் நிறைந்த இடமாக இருந்தது. திருவேல் காடு என்பது திருவேற்காடு என்று மருவி அழைக்கப்படுகிறது. வேல் மரம், வேல மரம்னு ஒரு மரம், அந்த மரம் அங்கே நிறைய இருக்கான். அதனால் திருவேல காடு என்பது திருவேற்காடு என மருவி விட்டது. முருகப்பெருமானின் புகழ் கூறும் திருப்புகழ் தலங்கள் என்னும் வரிசையிலே அது வருது. திருப்புகழ் தலங்கள்னு தனியாக ஒன்று இருக்குது. திருமுறை தலங்கள் வேறு, திருப்புகழ் தலங்கள் வேறு. அந்த திருப்புகழ் தலங்கள்லாம் இது வருது. ஏன்னா அங்கே முருகன் சன்னதிக்கு அவ்வளோ விசேஷம் இருக்குது. நவகிரகத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். பத்மபீடத்தில் அமைந்துள்ள நவகிரகங்கள். பராசர முனிவர் வந்து அந்த நவகிரகத்தில் ஏதோ பிரதிஷ்டை பண்ணிட்டு போயிருக்கார். நவகிரக யந்திரங்கள்லாம் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக புராண கதையில் சொல்லுது. இப்போ இருக்கா இல்லையா தெரியாது. ஆலயத்தின் தலபுராணம்லாம் சொல்லுது நவகிரகத்தின் சிறப்பு பற்றியும், பராசர முனிவர் ஏன் வந்தார், என்ன வழிபட்டார், என்ன செய்தார்ங்கிறத பற்றியெல்லாம் பழைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப பழமையான கோவில், ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில், நவகிரக வழிபாட்டிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த கோவில். சிவனும் அம்பாளும் வழிபாடு செய்துவிட்டு அந்த நவகிரகத்தையும் வழிபட வேண்டும். தனுசு ராசி அன்பர்கள் இந்த திருவேற்காட்டுக்கு சென்று விட்டு வந்தால் உங்களுக்கு 7இல் உள்ள குருவும் 3இல் உள்ள சனி ராகுவும் இன்னும் கூட அதிகமான நன்மைகளை செய்யும் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.